இந்த வீடியோல காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செஞ்ச வேலை என்னன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அப்படியே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது எதுவுமே மறக்காதீங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுங்க ப்ளீஸ். இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கணும். அப்பாடா என்ன ஒரு வேலை அப்படின்னு தோணுதா? பசங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப என்னவோ எப்படா லீவ் கொடுப்பாங்க, நம்ம நிம்மதியாக எப்போ தூங்க போகிறோம் அப்படின்னு தோணும். லீவ் கொடுத்த 2 நாள்லவே மறுபடியும் ஸ்கூல் எப்போதான் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்ட்டே தெரியலையே, இவங்களை கத்தி கத்தியே பாதி உசுறு போயிடுது அப்படின்னு தோணும். ஸ்கூல் ரீஓப்பன் ஆன உடனே 2 நாள் ஜாலியாக இருக்கும். 2 நாள் என்ன, ஒரு 1 வீக் ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக ஏதாச்சும் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு யோசிச்சு மண்டை வெடிச்சிடும் போலியே அப்படின்னு தோணும். அப்போ நம்ம மைண்டே நம்ம பேச்சு கேட்கலன்னா நம்ம வயிற்றுல பிறந்த நம்ம பசங்க நம்ம பேச்சு கேட்பாங்களா? அது நடக்கிற காரியமா என்ன? அவங்கள கத்துறதே வேலையா இருக்கும் நம்மளுக்கு. சரி சரி விடுங்க, இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பச்சை பயிரை நல்லா வறுத்துக்கினேன். பாதி வறுத்தின பிறகு அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு சும்மா மிக்ஸியை ஆன் ஆஃப் பண்ணிக்கோங்க. சும்மா அப்படி லைட்டாக பல்ஸ் கொடுத்துக்கோங்க, போதுமா இருக்கும். இது கொஞ்சம் நேரம் பக்கத்தில் வச்சிடலாம். இதுக்கு வேலை கிடையாது. இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெய் கூட மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இதில் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக. மசாலா எதுவும் தேவைப்படாது. கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிட்டு 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன்ஸ் கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டமோட்டோ சேர்த்துக்கணும். டமோட்டோவும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் எப்பயாச்சும் இந்த மாதிரி பச்சை பயிறு சாதம் செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறீங்களா? டேஸ்ட் எப்படி இருந்திருக்கும்? செம்மையாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. செய்யலைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சிங்களா? இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பவுடர் சேர்த்துக்கிட்டு அது கூட ஜீரகம், பெப்பர் 2ம் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருந்த, அது இல்லைன்னா உங்ககிட்ட ரசம் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு போதுமா இருக்கும். சும்மா எண்ணெயில் கொஞ்சம் அப்படி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற ரைஸும் சேர்த்துக்கோங்க. ரைஸ் வந்து நான் 3/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பச்சை பயிறு வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அப்போ மொத்தமாக 1 கிளாஸ் அளவு இல்லைங்களா? அப்போ 1 கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். ஸோ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் புளி தண்ணி இல்லைன்னா லெமன் பிழிஞ்சிக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது சொல்ல மறந்துட்டேன், நானும் ஆட் பண்ணலை. ஏன்னா நானும் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் புளி தண்ணி இல்லைன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கா இல்லையான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சு நார்மல் சாப்பாடுக்கு எப்படி விசில் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி 2 விசில் வச்சுக்கோங்க, போதுமா இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தானே இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுங்க. இது கூட நீங்கள் அப்பளத்தோடு சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் தயிர் பச்சடியோடும் சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுருக்கிறீங்கன்னா இந்த டேஸ்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு அதுவும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் பசங்களுக்காக லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டி கொடுத்துட்டேன். வீட்டில் அப்பளம் இல்லை, நான் இந்த மாதிரி வத்தல் வறுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு நான் இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு செஞ்சேன். ரைஸு, ரசம், பாப்படு இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு பையனை கூட்டிகிட்டு போயாச்சு. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா என் பையனுக்கு என்னாச்சுன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ பையனுக்கு வந்து லாஸ்ட் ட்ரெஸ்ஸிங், ஸோ அவனுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் மாற்றிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன இது அம்ப்ரெல்லா எல்லாம் காமிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன். இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லை சடனாக மழையாக வருதா எனக்கு தெரியாது. ஆனால் நல்லா வெயில் காஞ்சிட்டு இருக்கும், சடனாக மழை வந்துடும். ஸோ நம்ம அம்ப்ரெல்லா எங்கெங்கோ தூக்கி போட்டுட்டு இருப்போம். அது ஒரு இடத்துல நீட்டாக எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு மழை காலத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல தான் அம்ப்ரெல்லா இருக்கணும். அந்த மாதிரி கொடை எடுத்துகிட்டு போய் ஒரு ஆணியில் மாட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு மழை வந்த உடனே நம்ம வெளியில் போனோம்னா அர்ஜென்ட் வேலை ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு உடனே ஃப்ளாஷ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செய்கிறதுக்காக தான் இந்த அம்ப்ரெல்லா காமிச்சிட்டு இருக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. நம்ம அம்ப்ரெல்லா ஒரு இடத்துல வச்சிடும், தேடுறது ஒரு இடத்துலவா இருக்கும். அந்த மழை காலத்தில் சடனாக வெளியில் போனோம்னா இது தேடுறதுக்கே டைம் எடுக்கும். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஆணியில் மாட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே விதமாக நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டி வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும் இல்லையா லுக்கு? இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கே தெரியாமல் நம்ம நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க.
அப்படியே அசிங்கமா அப்படியே போட்டுட்டோம்னா, ஒரு மாரி என்ன இது வீடு இப்படி இருக்கு, குப்பையாட்டே இருக்கே அப்படின்ட்டு நம்மளுக்கும் தோணிடும். அது தேடுறதுக்குள்ள மழையே நின்னுடும்னு பார்த்துக்கோங்களேன். இந்த மாரி நெறைய வாட்டி எனக்கும் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் அப்பத்துலேருந்து நான் இந்த மாரி நீட்டா அரேஞ்ச் பண்ணி ஒரு ஆணியில இது அம்ப்ரெல்லாக்காக வச்ச ஆணி தான்ன்ற மாரி மாட்டி வச்சுடுவேன். அப்போ நம்மளுக்கு மழை பெய்யறப்பலாம் சடனா அங்க தான் மைண்ட் போகும். இங்க அம்ப்ரெல்லா இருக்குன்ற மாரி. அதுக்கப்புறம் மதிய நேரத்தில நான் தூங்காம இந்த வேலையெல்லாம் செஞ்சுப்பேன். காலங்காத்தாலவே துணி வாஷ் பண்ணுறதுனால நான் கிடையாது. வாஷிங் மிஷின். வாஷ் பண்ணுறதுனால காய வச்சுடுவேன் இல்லையா? அது சீக்கிரமா காஞ்சிடும். இப்பல்லாம் மழை எப்போ வருது, வெயில் எப்போ வருதுன்ட்டே தெரிய மாட்டேங்குது. ஸோ வெயில் இருக்கிறப்பே காஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு நான் காலங்காத்தாலவே மிஷின் போட்டுடுவேன். ஏஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை அதுதான் இருக்கும். ஸோ சீக்கிரமா காஞ்சிடும் இல்லையா? மதிய நேரத்தில தூக்கம் வருது அப்படின்னு நெனைச்சா கூட உடனே போய் துணி எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சுடுவேன். ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது தான். ஆனா என்னோட உடம்புக்கு சுத்தமா செட் ஆவாது. ஏன்னா கொஞ்ச நேரம் தூங்குனா கூட அவ்ளோ குண்டாயிடுவேன்னா பார்த்துக்கோங்களேன். பண்ற எக்ஸர்சைஸு, வாக்கிங்கு, டயட்டு எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். டயட் எல்லாம் பண்றது கிடையாது. சும்மா சொல்றேன். ஆனா எக்ஸர்சைஸு, வாக்கிங் அதெல்லாம் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் கூட வேஸ்ட் ஆயிடும். நான் ஒரு 5 நிமிஷம் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு தோணிச்சுன்னா, ஒரு 5 நிமிஷம் தூங்கி எந்திச்சிடுவேன். அவ்வளோதான் என்னோட தூக்கமா இருக்கும். ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு தூங்கியே ஆகணும்னு நினச்சேன்னா, இந்த வேலையெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அன்னைக்கு தான் தூங்குவேன். இல்லைன்னா மதிய நேரத்தில இந்த மாரி மத்தியான நேரத்தில காஞ்ச துணி எடுத்துட்டு வந்து மடிக்கிறது, அத எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்றது, அதுக்கப்புறம் அயர்ன் பண்ற துணியெல்லாம் ஒரு பக்கமா எடுத்து வச்சுட்டு, அதெல்லாம் அயர்ன் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு சடனா வெளியில போனோம்னா, அப்பப்போ உட்காந்து அயர்ன் பண்ற வேலையெல்லாம் கம்மியாகும். அதனால இந்த மாரி மத்தியான நேரத்தில காலியா தான் இருப்போம். ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணிப்பேன். அதுவும் இல்லாம இந்த மாரி எடிட்டிங் வேலை, வாய்ஸ் குடுக்குற வேலை இதெல்லாம் மத்தியான நேரத்தில பார்த்துப்பேன். அதனால தூக்கம் அவ்வளவா வராது. ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா, முன்னாடி சொன்ன மாரி 5 நிமிஷம் தூங்கி எந்திச்சிடுவேன். அலாரம் வச்சுட்டு தூங்குவேன். ஏன்னா ரொம்ப நேரம் தூங்கிட்டாலும் உடம்பு அது பிராக்டிஸ் ஆயிடும். ஒரு நாள் தூங்கிட்டோம்னா, அது கன்டினியூஸா அதே டைம்க்கு மறுபடியும் தூக்கம் வந்துன்னே இருக்கும். அதனால நான் மத்தியான நேரத்தில தூங்குறதுக்கு ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். நைட்ல சீக்கிரமா தூங்கிடலாம் இல்லையா? அதனால நான் மத்தியான நேரத்தில அவ்வளவா தூங்க மாட்டேன். இப்போ எல்லா துணியும் மடிச்சு வச்சுட்டேன். எல்லா துணியும் மடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் கபோர்ட்ல அரேஞ்ச் பண்ணிப்பேன். ஒண்ணொண்ணா மடிச்சு, ஒண்ணொண்ணா கபோர்ட்ல வைக்கிறது அந்த மாரிலாம் கிடையாது. எல்லாம் ஒரே வாட்டி மடிச்சு வச்சுட்டோம்னா, எல்லாம் எடுத்துட்டு போய் கபோர்ட்ல அரேஞ்ச் பண்ணிடுவேன். இந்த துணியெல்லாம் இங்கங்க இதுதான் இருக்கணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் சொல்லிக் குடுப்பேன், எங்க வீட்டுக்காருக்கும் சொல்லிக் குடுப்பேன். வீட்ல எந்த பொருள் எங்க இருக்குன்ட்டு வீட்ல இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதனால தான் எல்லாருக்குமே சொல்வேன். ஒரு ஒரு வாட்டி நான் துணி மட்டும் மடிச்சு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ற வேலையெல்லாம் பசங்க கையில குடுத்துடுவேன். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கணும். இந்த பொருள் இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் கபோர்டெல்லாம் கொஞ்சம் கலீஜ் ஆனாலும் உடனே கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே சொல்லுவேன். அவங்களே கிளீன் பண்ணணும்னு சொல்லுவேன். அவங்கவங்க கபோர்ட் அவங்கவங்க கிளீன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வேலை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம மேலேயே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம மேலேயே டிபெண்ட் ஆகாம அவங்க ஓனா இருக்கிறதுக்கே கத்துக் கொடுப்பேன். சின்ன சின்ன பனியன் காணோம், ஜெர்ட்டி காணோம், ட்ரவுசர் காணோம், சாக்ஸ் காணோம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவுமே வராது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வராது. அதுக்காக எல்லா வேலையும் அவங்களுக்கே சொல்ல மாட்டேன். அவங்க அவ்வளோ சுத்தமாகவும் செய்ய மாட்டாங்க. கபோர்ட்ஸ் ரொம்ப அழுக்கா இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நானும் மந்த்லி கிளீனிங்கில் எல்லாம் எடுத்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி துணி மடிக்கிறப்ப எது எது ஐரன் பண்ணணுமோ அதெல்லாம் ஐரன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சடனாக ஃபங்க்ஷன் வந்துச்சு, இல்லை ப்ரோக்ராம் ஏதாச்சும் இப்போ சடனாக பர்த்டே பார்ட்டி கூப்பிட்றாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே எடுத்து போட்டுட்டு போயினே இருக்கலாம் இல்லையா? அப்போ உட்காந்து ஐரன் பண்ணுறது அதெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ அதனால துணி மடிக்கிறப்ப இந்த மாதிரி ஐரன் பண்ணி வச்சிடுவேன். நிறைய பேர் நினைக்கிறீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப நாள் நினைச்சது அதுதான். நான் வீட்டில் தானே இருக்கிறேன், என்னோட துணியை நான் ஐரன் பண்ணி வச்சுக்கணும், எப்படி போட்டாலும் யார் பார்க்க போறாங்க, நம்ம எப்படியோ அவ்வளவா வெளியில போறது கிடையாது, வீட்டில் தானே இருக்க போறோம், நம்ம ஏன் ஐரன் பண்ண போட்ட துணி போட்டுக்கணும் அப்படின்ட்டு என்ன நானே டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் தெரியுது என்ன நானே எவ்வளோ டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அந்த 4 செவருக்குள்ளவே இருந்தாலும் சரி, நம்ம போடுற துணி தான் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். நம்ம துணி நல்லா போட்டோம்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகா இருக்கிறோம் இல்லையா அன்ட்டு ஒரு 10 வாட்டியாச்சும் கண்ணாடி முன்னாடி நின்று அவ்வளோ வாட்டி பார்த்துப்போம். இது நிஜமா இல்லையா? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏன்னா நான் அப்படிதான் கொஞ்சம் நல்ல துணி போட்டேன்னா அவ்வளோ வாட்டி போய் கண்ணாடி முன்னே நின்று ஓ நம்ம தானா இவ்வளோ அழகா இருக்கிறோமே அப்படின்ட்டு ஒரு 10 வாட்டி பார்த்துப்பேன். அப்போ புரிஞ்சிச்சு நம்ம போடுற துணி மேலேயே நம்ம கான்ஃபிடென்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி
சுருங்கி போன துணியெல்லாம் போட்டோம்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வெளியில் போக முடியாது. அதே நீங்கள் நல்லா அயரன் பண்ணிட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. நீங்களும் என்ன மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நம்ம போடுற துணி மேலே தான் டிபெண்ட் ஆகும். அதனால தான் அப்பத்துலேருந்து என்னோட துணியும் நான் அயரன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட துணியும் நான் அயரன் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுடுவேன். அப்போ போடுறப்போ நீட்டாக பார்க்கறதுக்கே செம லுக்காக இருக்கும் எனக்கு. அது மற்றவங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. எனக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஓ, நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அயரன் பண்ணி வச்சுப்பேன். இந்த லிக்விட் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து என்னோட பாத்ரூம் கிளீனர், டாய்லெட் கிளீனர் எல்லாத்துக்குமே இந்த லிக்விட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் 1 இயராக யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்த பிறகு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டில் இருக்கிற லிக்விட் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். வந்து டைல்ஸ் அப்படி கிடையாது. இது டைல்ஸ் மேலே கூட நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் ட்ரை பண்ணது கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு நல்லா வந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து பாத்ரூமு, டாய்லெட்டு எல்லாமே பேக்ரவுண்டில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சிமெண்ட் காரை தான் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பாசி கட்டுறது, கொஞ்சம் பிசு பிசு தன்மை சீக்கிரமாகவே வந்துடும். நான் வீக்லி ஒன்ஸ் வந்து டீப் கிளீனிங் வச்சுப்பேன். இந்த பாத்ரூம் கழுவுறது, டாய்லெட் டீப் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் வீக்லி ஒன்ஸ் வச்சுப்பேன். அது ஒரு நாள் வச்சுப்பேன். அந்த நாளில் இது நான் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் நல்லா க்ளீன் பண்ணிப்பேன் எல்லாத்தையுமே. நார்மலாக டெய்லி டாய்லெட் கழுவுறப்போ கூட இதே லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம டொமெக்ஸோ இல்லைன்னா ஹார்பிக்கோ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ஒரு குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. அதே குவான்டிட்டியில் டெட்டாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாக லைசால் எடுத்துக்கோங்க. இந்த 3மே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜக்கு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஊற்றிட்டா ஃபுல்லாக கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, ஓகேங்களா? இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு முறை ஸ்டிக்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாட்டிலில், வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் மூடிக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்சுடுங்க. இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, 6 மாதமாக 1 இயராக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த லிக்விட் இப்படி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அங்கங்கே கரையாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். அது இல்லாமல் சீக்கிரமாக பாசி கட்டாமல் க்ரீன் ஆகாமல் பிசு பிசு ஆகாமல் நீட்டாக இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்னஸ் 2 நாளைக்கு நம்ம பாத்ரூம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினச்சிக்கோங்களா, நீட்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணதில் நான் சொல்கிறேன். அதனால நான் இதே தான் அன்னில் வந்து இன்னி வரைக்கும் நான் இதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். டொமெக்ஸ் கூட நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வருது. டொமெக்ஸ் எனக்கு ஃபஸ்ட் எல்லாம் 1 மாதத்துக்கு ஒரு பாட்டில் காலி ஆகிடும். ஏன்னா நான் டெய்லி டாய்லெட் க்ளீன் பண்ணுவேன். அது க்ளீன் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னு எனக்கு டொமெக்ஸ் ஊற்றுற இடத்துல மட்டும் ஜாடியாகிடுது. அது ஊற்றுற அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது, டாய்லெட்டில் ஜாடியாக இருந்துச்சு. அது எனக்கு பிடிக்காது. என்ன இது ஒரு கோடு மாதிரி அங்கங்கே கோடாக இருக்கே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இந்த லிக்விட் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வச்சு ஊற்றுறதுனால இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம். உடனே தொடப்பு குச்சி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோன்னா ஒரு 1/2 hour இல்லை 1 hour இல்லை நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு காலங்காத்தால் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணோன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினச்சிக்கோங்களா. நிஜமாவிலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு உடனே நான் தண்ணி ஊற்றிட்டேன். இது வந்து ஒரு நைட் ஃபுல்லாக, இல்லைன்னா அவ்வளோ டைம் எடுக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்ல ரிசல்ட் வரும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா நம்மளுக்கு 1 மாதத்துக்கு மேலேயே வரும். அதுக்கப்புறம் ஈவினிங் இந்த மாதிரி இருந்துச்சு கிளைமேட். இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளுக்கு சூடாக பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணும் இல்லையா.
சேம் எங்களுக்கும் அதே மாதிரி தான் தோணுச்சு. அதனால வந்து நான் இன்னைக்கு பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம்னு சொல்லிட்டு கடலை மாவு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கினேன். அது கூட வந்து இட்லி மாவு இருந்துச்சு. ஸோ அது ஒரு கரண்டி எடுத்துக்கினேன். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கினேன், மிளகாத்தூளும் சேர்த்துக்கினேன், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு, தண்ணி சேர்த்துக்கிட்டு, உருண்டை எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன். பஜ்ஜி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், என்னோட ஸ்டைலில் காமிக்கலாம்னு சொல்லிட்டு. இதில் நான் கொத்தமல்லியும் போட்டுப்பேன், கொத்தமல்லி இருந்துச்சுன்னா. இன்னைக்கு இல்லாதனால நான் கொத்தமல்லி போடல. கொத்தமல்லி போட்டோன்னா அது பிளெயினாக இல்லாமல் அங்கங்கே க்ரீனாக இருக்கும். பார்க்கறதுக்கு பஜ்ஜி உப்பி வரப்போ அது பார்க்கறதுக்கே லுக்கு நல்லா இருக்கும். அதனால நான் கொத்தமல்லி கூட சேர்த்திப்பேன். இப்போ வந்து பஜ்ஜியை செய்வதுக்கு இந்த ஸ்டாண்ட் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது இல்லைன்னா இந்த மாதிரி துருவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பஜ்ஜி செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுடுவேன். பஜ்ஜி செய்யணுன்னா ஊரில் யாராச்சும் பஜ்ஜி செஞ்சு கொடுங்கன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வரும். அது கரெக்ட் ஷேப் வராது இல்லையா? அதனால கொஞ்சம் யோசிப்பேன். அங்கே ஸ்டாண்ட் இந்த மாதிரி கிடையாது, அதனால அப்போ யோசிப்பேன். இப்போ சுட சுட பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டியாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்சிட்டோம். நைட்டுக்கு வந்து நாங்கள் நார்மலாக ஆஸ் யூஷுவல் டின்னர் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.